பரிசுத்தமே உம்முடைய ராஜ்யம் இங்குள்ளதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்மை ஆராதிப்பேன் அன்பே, உம்மை துதிப்பேன் அப்பா. உம்மை ஆராதிப்பேன் அன்பே, உம்மை துதிப்பேன். அனைத்தீரே உம் கரங்களால், உம் அன்பின் கரங்களால். ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியில் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்ணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. துதி ஆராதனை வேத தியான பகுதியை நடத்தி வருகிறார் சிஸ்டர் கிரேஸ், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளை தேவ செய்தி கொடுப்பவர் முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல், இந்தியா. இரண்டாவது செய்தி பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளோ, ஸ்ரீலங்கா. 8:30 சுவிசேஷகி ஜஸ்டினா செய்து கொடுக்கிறார். ஒரு முக்கிய அறிவித்தல், நாளைய தினம் ஜூலை 1 கனடா டே. சங்கம வானொலி நிகழ்ச்சியும் நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியும் நடைபெற மாட்டாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை புதன்கிழமை கனடா டே, மகிழ்ச்சி கொண்டாடுகிற நாள். ஒருவரும் வீட்டில் இருக்க மாட்டார்கள். எனவே கனடா டே விடுமுறை நாள். எனவே சங்கம வானொலி நிகழ்ச்சியும் ஒன்றும் நடைபெற மாட்டாது என்பதை உங்களுக்கு அன்புடன் அறிவித்து தருகிறோம். ஆமென். இப்பொழுது இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை நடத்த வருகிறார் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. அந்த சகோதரி அழைப்போம். சிஸ்டர் மேகலா வாஸ். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எமது மண்ணிலிருந்து குரல் வருகின்றது, மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். Thank you, brother. Thank you. ஆமென். Hallelujah. 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 சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் அபரிவிதமாய் காணப்படும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது அநேக விண்ணப்பங்களும் ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் தேவ செய்திகளும் நிறைந்தது. அதை கேட்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அநேகராய் ஆண்டவருடைய ஊழியத்தில் பாதையிலே இருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிற எல்லா ஸ்தானத்திலும் இருந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல தகப்பனை கொடுக்கிற தேவ செய்தியானது ஆண்டவருடைய பாடல்கள், ஆராதனைகள், துதிகள் அனைத்தும் உம்முடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீராக.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் இது நடப்பிக்கிறபடினாலே உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, எந்த வகையான நோய்களாய் இருந்தாலும், மனதில வேதனை இருந்தாலும், யோசனைகள் பலவாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் இன்றைய நாள்ல ஒரு பெரிதான ஒரு விடுதலை ஒவ்வொருவர் மத்தியிலும் வரப்போகிறவனாலே உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் நீர் ஆண்டவரே அவர்களோடு பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக, அவர்களுக்கு துணை நிற்பீராக. ஆண்டவரே, நீ சொன்னீரே, நான் உன் வலக்கையை பிடித்துனக்கு ஆண்டவரை துணை நிற்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் விழுந்து பெரிதான காரியங்களை நடப்பிக்க போகிறபடினால் கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நீர் பேசுவீராக, வழி நடத்துவீராக, காத்துக் கொள்வீராக. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் முதலாவதாக நாங்கள் அழைப்போம் தேவ செய்தி, தேவனுடைய ஜெபத்தையும் துதியையும் ஆராதனையும் பாடல்களுக்குள்ளாக நடத்தும்படியாக ஆரம்பமாக நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் கருணாவை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து எங்களோடு சேர்ந்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. சிஸ்டர் கருணா, உங்களை நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சமாதானம் கட்டினாலும் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளும்படியாயும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளில் நடத்துகிற சௌரிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் சௌரிக்கு கட்டளையிடும்படியாய் தகப்பன் உம்முடைய கருத்திலே அவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனப்பட்ட ஆவியை எல்லாருக்கும் நீர் ஊற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் தகப்பனே ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் எல்லாரையும் இந்த இடத்துல நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் உமக்கே மகிமையும் கனமும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய சத்தியத்துக்காகவும் உம்முடைய ராஜ்யத்துக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்ப காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. எல்லா ஜெபங்களுக்கும் ஆமீன் என்று பதிலளிக்கிற தகப்பன் நீர் தொடர்ந்து அவர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அது போல மகேந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரப்போற கிரேஸுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டோலிக்காக ஜெபிக்கிறோம். ரஞ்சனிய அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியத்தை சொல்லி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற வார்த்தையினாலே அநேக ஆத்துமாக்கள் உடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக அவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இல்லாவிட்டால் அப்பா தகப்பனே இதுவரை அவர்கள் நடக்க முடியாத ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக, அவருடைய குடும்பங்களோடு கூட இருக்க வேண்டுமாக, வாலிய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சபை மக்களை ஞானமாய் நடத்தும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஞானத்தின் எல்லா காரியங்களையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற செய்கைக்கு தக்க பலனை நீர் கட்டளையிடுகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எருசலேம் நகரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஒரு போதும் கைவிடாதபடி அப்பா, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே அவர்களை நீர் செழிப்பாக நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை அவர்கள் கைகளிலே நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஆளுகை செய்கிறவர் நீர் கர்த்தாவே. ஆனாலும்
அந்த பிள்ளைகளின் ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அவர்களை இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி அவர்களையும் நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம். அது போல அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும். நீரே தேவன் என்றவர்கள் அறியும்படியாய் எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்க வேண்டுமாக, ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய அடையாளங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை அறியாத வண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பை காண வேண்டுமாக நம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பின் கயிறுகளால் அவர்களை கட்டி இழுக்க வல்லமை உள்ளவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா ஆபத்து காலங்களிலும் அனுகூலமான துணையாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. சிறையில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுதலை பண்ணுங்க, அவர்களின் ரட்சிப்பை காணட்டும். அது போல போதை வஸ்துக்கு அடிமையாகிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க. பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் பெற்றாரை நீ நியமித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய எல்லா புத்தியும் மழுங்கப்பட்டு கர்த்தாவே பிள்ளைகளை கைவிடாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஒரு பெற்றோராக மாற்றுங்க ஆண்டவரே. அது போல கர்த்தாவே, நோயிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்தள்ளுங்க. உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் சுகம், ஆரோக்கியம், பலம் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் இதுவரை அந்த தேசத்தை கைவிடாதபடி ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க. அது போல இலங்கைக்காக நாங்கள் சுபிக்கிறோம். அந்த இடத்துல உம்முடைய ரட்சிப்பை கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க அப்பா. அறியாமை நீர்களுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, அவளுடைய முன்னோரின் பாரம்பரியங்களை கை கொள்கிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை
உள்ளேன். எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி உம்மை காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Praise the Lord, sister. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள் ஜெபங்கள் அனைத்தும் தேவனுடைய பாதத்தில தூவ வழியாய் சென்றடைந்தபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பாடல்களும் ஜெபங்களும் கொண்டு வந்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலும் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் கிரேஸை நாங்கள் அழைப்போம். துதி ஆராதனை தேவ தியானத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்தும்படியாக அந்த தியானமானது அநேகர் மத்தியில பிரதான ஒரு தாக்கத்தையும் ஒரு வல்லமையும் உண்டு பண்ண போகிறபடினால் அவர் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டரை நாங்கள் அழைப்போம், வந்து நடத்துங்கள் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. நன்றி தகப்பனே, இந்த நாளை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்த பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம் ஆண்டவரே. எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி அதிசயம் செய்யற தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்துல தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஆவியானவர் தாமே இந்த இடத்துல சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துறபடியா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்திய வெளிச்சம் அந்த பேரோடு உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அப்படியாக இந்த வெளிச்சம் எல்லா இடமும் பிரகாசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின் பிரசித்தம் தான் வெளிச்சமாய் ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரை வந்து இறங்குறதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, உம் அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன்.
ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினேர், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினேர். கவலையும் கண்ணீரும் நேர் மாற்றினேர், மனபாரமும் வேதனையும் நேர் மாற்றினேர். உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்புக்காகவே என் உள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரே. உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வேணான்னு கிடந்து எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே,
நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். நன்றி தகப்பனே, அவருடைய கிருபை என்றும் மாறாத உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துற. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 92வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்ப நாட்டப்பட்டன்னு சொல்லிக்குள்ள ஆலயத்திலே தேவன் எங்களோடு எப்பொழுதும் வந்து தேவன் சொல்றார், அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் எப்பொழுதும் செழித்திருப்பார்கள். அப்ப அவருடைய ஆலயம் என்று சொல்லிக்குள்ள எங்களுடைய இருதயத்தில்தான் அது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று கூடுற இடம் தான் அது ஆலயம். இந்த இடம் இப்ப நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்கும் போது, ஒன்று கூடி நாங்கள் பாடல்களை ஒரு மனதோடு நாங்கள் ஏறெடுக்கும் போது அதுதான் அந்த ஆலயம். ஒவ்வொருத்தரும் கூடி வரும்போது அந்த ஆலயத்திலே நாங்கள் செழித்திருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு வறட்சியானது இல்லை, செழிப்பண்டைக்கு எல்லாவற்றிலும். நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகும்போதுமே அந்த ஆலயத்துல கூடி அந்த சபைன்றது வந்து நாங்கள் ஆலயத்துல வந்து கூடுற ஒரு மனதோடு நாங்கள் கூடுற இடமெல்லாம் ஆலயம்தான். அப்ப அந்த ஆலயத்துல நாங்கள் கூடும்போது குறைவின்றி வாழுகிறதான அவர் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார். அதே போல இன்னும் ஒரு வசனம் அதுல சொல்லப்படுகிறது 65வது. ஆசாரியர் ஆத்துமாக்களை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் ஆவார்கள் என்று சொல்லி சங்கீதம் சொல்லப்படுது. ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை கொழுமையினால் பூரிப்பாக்கு. அப்ப அந்த செழுமை கொழுமை எல்லாமே வந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் சொல்லி அவருக்குள்ளாக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த குறையுமின்றி ஒரு நன்மையுமே குறைபடாதபடிக்கு வாழுகிறதான் தேவன் இந்த நாட்டப்பட்ட பிரகாரம். அப்ப அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்றவன் பாக்கியவான். அவருடைய ஆலயத்திலே தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்றவன் பாக்கியவான் சொல்லப்படுது. அப்ப அவர் தான் எங்களை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு அந்த ஒவ்வொருத்தர் மீதும் அவர் வைத்திருக்கிற அந்த தன்மையில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கு நிலமானது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றது என்ற ஒரு வசனம் சொல்லுறது. அது என்னன்னா, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும். அப்ப நாங்கள் போய் ஒரு வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தர் பாடும்போது அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வர்ற வார்த்தை என்னடா தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமா வருகிறது. அந்த ஆலயத்துல நாங்கள் இருக்க இது இந்த வார்த்தை ஒன்று வருகிறது இல்லை உங்களுக்கோ அல்லது யாருக்கென்று நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. என்னென்றா ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு கூடாகவும் என்ன தேவைகள் இருந்தாலும் இருதயத்து வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற தேவன். அப்ப நாங்கள் மகிழ்ச்சியா பாடும்போது அந்த சபையில நின்று நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா பாடும்போது அந்த கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவன் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கு அவர் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்குள்ளாக செலுத்திரு. ஆசாரிகளின் ஒவ்வொருத்தரும் வந்து நம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான், உமது பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, நன்மையினால் திருப்தி, அதுவும் குறைவும் இல்லை, பரிபூர்ணமான திருப்தியாக வாழுறதுக்கு தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் நேமா சொல்ற ஆலயம் என்றேக்குள்ள நாங்கள் போய் சபையில கூடுறதுதான் என்று மாத்திரம் இல்லை, அவரோட தரிச்சிருக்கைக்குள்ள எங்க இருந்தாலும் அவருக்குள்ளாகத்தான் அந்த அவரோட எங்களுக்குள்ளாக வாசம் என்ற தேவனுடைய ஆலயம் எங்களுக்குள்ளாக அந்த திருப்தி ஆகும் போது சகல நன்மைகளையும் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த 46வது சங்கீதத்துல சொல்லப்படுகிறது. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். என்னென்றால் அதிகாலையில ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஆண்டவரை தேடும் போது
அது நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். அப்ப உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் இப்ப இங்க இருக்கிற எங்களுக்குள்ளதான் அந்த அவர் வாசம் பண்ற பரிசுத்த ஸ்தலம். அப்ப நாங்கள் ஒன்று கூடிய ஒவ்வொருத்தரும் ஜபிக்கும் போதோ, நாங்கள் தனிமையில ஜபிக்கும் போதோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி, ஏனென்றா அந்த எங்களுக்குள்ள வாசம் பண்றதான் அவர் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறாராம். அப்ப அந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி, அந்த நிறைவு, சமாதானம், சந்தோஷம் எப்பொழுதும் நாங்கள் கூடுகிறோமோ, இந்த ஊழியங்களுக்கு கூடாகவும் நாங்கள் இந்த ரேடியோ கூடாகவும் அநேகர் ஒரு மனப்பட்டு கூடைக்குள்ள இந்த பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் எப்பொழுதும் செழித்திருக்கும்படியாக தேவன் அந்த சிறப்பான அந்த சுதந்திரத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறபடினால அதை எப்பொழுதும் நாங்கள் சுதந்திரிக்க முடியும் என்று இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த விளக்கப்பட்டுப்படுத்தினபடியா ஆண்டவர் எனக்கு தந்தபடியா நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்துறேன், கேட்டதுக்காய் நன்றி செலுத்துறேன். ஒவ்வொருத்தரும் இந்த இடத்திலுமாய் ஒவ்வொரு நாளிலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தை கூடாக தருகிற ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையில தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் ஒன்றையும் காண மாட்டோம், காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், என்ன தேவைகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது எப்படி சந்திக்க போறாண்டு. ஆனா சூப்பர் நேச்சுரலா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, காற்றையும் காண மாட்டோம், கடலையும் காண மாட்டோம், ஆனா பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த நீர் நிறைஞ்ச ஆசீர்வாதமா எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறபடினால நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறபடியால் அவருடைய நாமத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை கூடாக நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு இருக்க இந்த தேவன் நீர் கிருபை செய்தபடியா உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை தெளிவாக நீங்க சொன்னீங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே செழித்திருப்பார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று தேவ செய்தியை அருமையாய் நீங்க கொடுத்தீங்க. ஆராதனைக்குள்ளாக துதிக்குள்ளாக நடத்தி சென்றீங்க. தேவனுக்கே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் பெரிதான ஒரு தாக்கத்தை இது உண்டு பண்ணி இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தா நாங்கள் கடந்து செல்வோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக பிரதர் மகேந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர் இந்த ஊழியத்துக்காக எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவனுடைய செய்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துவோம், வரவேற்போம். அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் அவரை அழைக்கிறோம். ஐயா வந்து தேவ செய்தி. ஆமென், ஆமென். நன்றி மேகலாவாஸ். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியின் வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், 97 நாடுகள் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஒரு விசை நினைந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். யார் யார் எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த கிராமத்திலே, எந்த தேசத்திலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, அந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, அந்த சங்கமா வானொலியும் சனி ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற உவாச தினத்திலும் அநேகர் வந்து வார்த்தையை கொடுக்கிறார்கள் சாமி. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தை விதைக்கப்பட வேண்டும், உமது வருகிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சங்கமா வானொலி கையெழுத்து செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இடத்தனியை ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். ஐயா, இந்த நேரத்தில் சாமி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில தாழ்ந்தை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. இலங்கை நாட்டில் சாமி அநேக பிள்ளைகள் மறு உழைப்பை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் சாமி. அந்த கிருபைக்கா நன்றி. இந்த சங்கமா வானொலிக்கு அநேக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்கான காரணம் கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மறுமலர்ச்சி, கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம், கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம் வருங்க.
நீ கிருபை செய்து இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஐயாவது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஒருவரும் விடப்படக்கூடாது என்று சுவாமி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இரட்டத்தனியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறேன். இதை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று நன்றி நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய் என்று நன்றி நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார், அவரும் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதம் இன்றி நீ வந்திடுவாய், அவரும் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதம் இன்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆம் தேவனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்க்கிறது, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைக்கிற ஊழியத்துக்கு அழைக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காமக்கு நன்றி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்தருடமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Thank you brother மகேந்திரன். தேவனை குறித்து அழகா பாடல் பாடினீர்கள். அதே நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பெரிய ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அதே நேரத்துல ஒரு தேவ செய்தி ஒன்று இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் அதே நேரத்துல தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியானது உலகத்தின் எந்த பக்கத்துல இருந்தாலும் சங்கமம் வானொலிக்காக நித்திய வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய ஜெபமோ விண்ணப்பமோ அல்லது துதிகள் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் தேவனை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக இந்த வானொலி நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள முடியும். எதற்காக பிரதர் மகேந்திரனோட நீங்க தொடர்பு கொண்டு அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த வானொலியில நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்யும்படியாக தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தாக நாங்கள் ஊழியர்களுக்காகவும் இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். ஊழியர்னு சொல்ற நேரம் இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக அநேகர் எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக கடந்து போடுகிறார்கள். பிரதர் மகேந்திரன், அவரை போல பிரதர் லெஸ்லி, அவருடைய மனைவி, ஒவ்வொருவரும் அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து போய் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் இந்த இடத்துல வார்த்தைகளை கொடுக்கிற ஊழியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். சிஸ்டர் டாலியோடு சேர்ந்து நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிப்போம். சிஸ்டர் டாலி. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல நாங்க ஒரு மனதோடு வந்து உங்களை ஆராதிப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட ஒளி எங்களுக்குள்ள பிரகாசிப்பதற்கு, உங்களோட பிரசனத்தை நாங்க உணர்ந்து அப்பா உங்களோட பிரசனத்துக்குள்ள நாங்க வாழ்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. முதலாவதாக நான் பாஸ்டர் விக்டர் பால் அவர்களுக்கான ஜெபிக்கிறேன். அவங்களோட பிறந்த நாளாக இருக்கிறபடியால் அவருடைய பர்த்டே இன்றைக்கு அவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று மட்டும் நடத்தினவரே உமக்கு நான் நன்றி செலுத்தினேன் அப்பா. கடந்த நாட்களாக நடத்தி வந்த உங்களோட பெரிதான கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவே உமக்கு சோத்திரம் என்று உங்களை சோஸ்திரித்து வழி நடத்தி கொண்டு அவங்க உங்களுக்கென்றே ஊழியம் செய்த அந்த பாஸ்டர் உங்களோட கருத்துல இப்பொழுது நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளாக இருக்கிறபடினா இன்றைக்கு இந்த புதிய வருடத்துக்குள்ள போகும்போது நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களுக்குள்ள அப்பா நீங்க செய்த எல்லா ஆசீர்வாதத்துகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இந்த புதிய வருடத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க இந்த மென்மேலுமாக பாஸ்டரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் இந்த பிறந்த நாள் ஆண்டவரே ஒரு வருடம் கூட்டி கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். அவர்கள் உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கப்பா. அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகத்தால அப்பா ஊற்றி அவர்களை உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து இன்னும் அநேகருக்கு சாட்சியாக இருப்பதற்கு அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உலகம் எங்கும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பாஸ்டரை உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. இந்த புதிதான வருடத்துல புதிதான ஆசீர்வாதங்களை நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறபடியா நன்றி. இன்னும் அதிகம் நான் கேட்பதற்கும் அதிகமாக நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று இந்த புதிதான வருடத்துக்குள்ள அவர் இருக்கும் பொழுது ஆண்டவரே, வரும் பொழுது புதிதான வருடத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரே உங்களோட பிரசனம் அவருக்கு முன்பாக போய் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் கால் நடக்க உங்க தேசம் எல்லாத்திலும் ஆண்டவரே அவருடைய பாதைக்கு முன்பாக நீங்க போய் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே அப்பா. வர போற ஊழியக்காரர் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. நாங்க they that wait upon the Lord shall renew their strength என்று சொன்னபடி அப்பா உங்களோட பாதத்தடியில நாங்க தரித்திருக்கும் பொழுது உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்துறவரே புது பலனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். புது பலனும் அபிஷேகத்தையும் ஜெப ஆவியையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் அப்பா உங்கள் மேல் தாகம் உள்ளவர்களாக அவர்களை ஆண்டவரே உங்கள் மேல் தாகமாயிருந்து உங்களுக்கு அதிகமாக ஊழியம் செய்வதற்கு யாவரையும் ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கொண்டு வர வார்த்தைகள் மூலமாக நீங்க பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு சோஸ்திர பலி செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட உன்னதத்தின் மறைவில் இருக்க சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக அவர்களுக்கு நீங்க நிழலா இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்திலேயே அந்த வெனிசுலா அங்க அப்பா இருந்த அந்த
earthquake-க்கான ஜபிக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போனார்கள். அவருக்குள்ள அப்பா எத்தனை பேர் அப்பா கவலையை மூழ்ந்து போயிருக்கிற அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நீர் 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 மாத்திரம் தான் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் நடத்துங்க. நீங்க சீக்கிரமா வரப்போறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களோட ஜெப ஆவியையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீந்திவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமீன் அப்பா. இந்த உபத்திரத்திற்கு கூடாக ஆண்டவரை ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரை உங்களுக்கு எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய ஒளியை அதிகமாக கொடுத்து யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஒரு மனத்தாழ்மை இந்த ஒப்பாயத்தையும் கொடுத்து அதிகமாக உங்க அண்டையில் அப்பா உங்களோட அன்பின் மூலமாக அனைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல கொண்டு எங்களுக்கு வார்த்தையில பகிர்ந்து எங்களுக்குள்ள புதிதான ஒரு ஜீவனை கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று குறித்தாழ்த்தி ஜபிக்கிறேன். யாவருக்கும் என் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சிஸ்டர். ஊழியர்களுக்காக ஜெபித்தீங்க, வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீங்க. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பாஸ்டர் விக்டர் போலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரு புதிய வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், வாழ்நாள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர் இந்த வேளையில தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார். அவருடைய செய்தி உலகத்தில் ஒவ்வொரு பாகத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் பெரிதான ஒரு வல்லமையை நடப்பிக்க போகிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட போகிறபடினாலும் ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்தியை இந்த வேளையில பாஸ்டர் விக்டர் பால் கொண்டு வருவார். நாங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம்.